இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ண போகுது சார்? பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மரண பயம் விலகும். ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோலாம் பயந்துகிட்டே இருந்தாங்க அந்த 8ல குரு இருந்த காலம். அப்ப அந்த வழிகள் எல்லாம் பார்த்து இருக்கணும், இந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நவம்பர் மாதம் வரைக்கும் வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன அழுத்தங்களை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் நிதானம். தெய்வீக வழிபாடு மூலமா இன்னும் நல்லதெல்லாம் நடக்கும் சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. மலை மேல எந்த முருகன் கோயில் இருந்தாலும் சரிதான், அந்த முருகனை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒரு 6 அகல்களை போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் சார். இவங்களுக்கு அந்த இயர் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்தே ஆடி போய் ஆவடி வந்தால் டாப் ஆகுன்னு சொல்கிற மாதிரியே உங்களுக்கு இயர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் பீக் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ண போகுது சார்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராசிக்கு 8ன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்திலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான 9வது இடத்துக்கு குரு வரார். 8ல் குரு இருந்த காலம் உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் சவாலான காலம்தான். ஏன்னா இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஒரு ஜோதிட மொழி இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்கள் கடந்த ஒரு வருஷத்துல செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க, பண்ணாத பாவத்துக்கு படி ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. யாருக்கோ நான் உதவி பண்ண போன கடைசியில் என் மேலே பெரிய அழுத்தமும் வலியும் வந்துச்சு அப்படின்னு வருத்தப்பட்ட ராசிக்காரர்களில் முதன்மையானவர்கள். நிறைய பேர் இல்லற வாழ்க்கையிலையும் நிறைய சவால்களை சந்திச்சாங்க. திருமண தடைகளை சந்தித்த ராசிக்காரர்களில் விருச்சிக ராசிக்காரர்களும் ஒருவராக இருந்தார்கள். அப்போது தொட்டதெல்லாமே தடையாகவே இருக்கே, நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடாதா அப்படின்ற ஏக்கம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய காலத்தில் தான் 9ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் அடைஞ்சு வரார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓடி போன ராஜாவுக்கு 9ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, ஒரு ராஜா தன்னுடைய நாட்டை இழந்து எல்லாத்தையுமே இழந்து அவர் அடுத்த ஒரு இடத்துக்கு தடம் பதிக்கும் கால், அந்த இடத்துல அவர் கால் வச்சதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுச்சு அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் போராடினீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்களை சங்கடப்படுத்துச்சோ, எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்களோ, அப்படி நீங்கள் அத்தனையும் இழந்ததை எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கக்கூடிய குரு 9வது இடத்துல வரார். முதல் பார்வையாக குரு ராசியை பார்க்குறாருங்க. ராசியை குரு பார்க்கறது குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துகிறது. உடம்பு தெளிவாயிடும், மனசு தெளிவாயிடும். நிறைய குழப்பம், லேக் ஆஃப் அப்படியே ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படி இருந்துக்கிட்டே இருந்தது. தெளிவான விஷயத்தை பண்ண முடியாது, தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஒரு வீட்டு வாடகை போகிறதே 10 வீடு பார்ப்பாங்க. ஒரு வீடு பூமி பூஜை பண்ணுறதுக்கு 10 தடவை யோசிப்பாங்க. ஒரு கம்பெனியில் பேப்பர் போகிறதுக்கும் யோசிப்பான், அப்ளை பண்ணுறதுக்கும் யோசிப்பான். அப்போ எதையுமே தெளிவான முடிவோடு செயல்படுத்த முடியல. அது பிஸ்னஸில் தொடங்கி, ஃபேமிலியில் தொடங்கி, கரியரில் கூட எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் சரியாக இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த குரு பார்வை என்பது தெளிவான முடிவுகளை எடுத்து அதில் வெற்றி பெறுவார்கள். பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மரண பயம் விலகும். ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அப்படி ஆயிடுமோலாம் பயந்துகிட்டே இருந்தாங்க அந்த 8ல் குரு இருந்த காலம். அப்போ அந்த வழிகள் எல்லாம் கடவுள் அருளோடு மாறப்போகிறது. 2ஆம் அதிபதி உச்சமடைகிறதுனால என்ன நடக்குதுன்னா, குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடியதாக இருக்க போது கை நிறைய பணம் வச்சு அவங்க செலவு பண்ணக்கூடிய சூழலை இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். அதற்கு அடுத்தது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்ற பலன்கள் கிடைக்க போகிறது. ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுனாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு பீக்கான ரிசல்ட்ஸை கொடுக்கும். 3ஆம் இடத்தை குரு சமசப்தம பார்வையாக விருச்சிக ராசிக்கு பார்க்கறதுனால சகோதர வழிகளில் உதவிகள் கிடைக்கும். விலகிப்போன நண்பர்கள் எல்லாம் விரும்பி வருவாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா சுமூக தீர்வு அதை எடுத்து கொடுக்கும். நண்பர்களால் பழக்க வழக்கத்தால் ஏதாவது ஒரு நல்ல அனுகூலங்களை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். புதியவர்களுடைய வருகை இவங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வசந்தத்தை தரக்கூடியதாக இருக்கும். பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் இடமாற்றம் வந்தே தீரும். 4ல் ராகு இருக்கிறதுனால, அர்த்தாஷ்டம ராகு இருந்துச்சுன்னா இடம் விட்டு இடம் மாறுவாங்க, ஊர் விட்டு ஊர் போவாங்க, தேசம் விட்டு தேசம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லை மாறி அமர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் சேராது மாற்றி இந்த பக்கத்தில் வேணாம்ப்பா நீ அந்த பக்கத்தில் உட்காருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு நிறைய பயணங்கள் இந்த வருஷத்துல இருக்கும். பயணங்களால் சின்ன சின்ன அலைச்சல்களும் உருவாகக்கூடியதாக இருக்க போகிறது. பல விருச்சிக ராசிக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவான ஒரு வீடு, ஒரு இடம் வாங்குறதுக்குரிய கனவுகள், தேவைகள் இந்த வருஷத்தில் பூர்த்தி அடையும்.
ஏன்னா முக்கியமாக விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பஞ்சமஸ்தானத்தை குரு பார்த்தா பெரிய பாக்கியங்களை செய்வார். அப்போ சுய தொழில் தொடங்கலாம் இந்த காலகட்டங்களில், பெரிய முதலீடுகளை செய்யலாம். ஏற்கனவே சில விஷயங்களை தொடங்கி தடையாக இருந்துச்சுன்னா அதை திரும்ப தூசு தட்டி அதில் வெற்றியை நாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் சார், ஒரு சின்ன கடை தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன்னா பெரிய பெரிய கடைகளை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பிரான்ச்சஸ் அவங்களால ஏற்படுத்த முடியும். இந்த காலத்தில் திருமண வயசில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இந்த மே 26க்கு பிறகு வரன் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வரன் பிடிச்ச வாழ்க்கை அமையும். திருமணம் ஆயிடுச்சு சார், எங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறோன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை ஆண்டவன் கொடுப்பான். பிள்ளைகளால் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு பெரிய பெரிய செல்வமும் செல்வாக்கும் சேரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஏற்கனவே கடன் சுமையில் மாட்டின விருச்சிக ராசிக்காரர்கள் கடனை அடைப்பார்கள். வாங்கிய கடனை கொடுக்க போகிறீங்க, நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி டாக்குமெண்ட்டில் ஏதாவது கோளாறு இருக்குது, கொடுக்கல் வாங்கல நெருக்கடிகள் அனுபவிச்சிட்டோம், கோர்ட்டு கேஸ் ஏதாவது வம்பு வழக்குகள் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், அல்லது என் மேலே தேவையில்லாமல் அலிகேஷன் வந்துருச்சு சார், தேவையில்லாமல் பழி சொல்லி என்னை விமர்சனம் பண்ணி நான் இருந்த இடத்துல வந்து வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டீங்கன்னா எங்கு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை அலங்கரிக்கக்கூடிய சூழலை கடவுள் கொடுக்க போகிறார். ஏன்னா 9ல் குரு வராரு. 9ல் குரு தந்தை வழி சார்ந்த உறவுகளால் பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும். அப்பா வழி சொத்து பத்து அந்த பூர்வீக புண்ணியத்தினுடைய அத்தனை பலன்களும் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. 10ல் கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு பட்டமும் பதவியும் பெயர் புகழும் விருச்சிக ராசிக்கு இந்த வருஷத்தில் வந்தே தீரும். புதிய பட்டம் கிடைக்கும், புதிய பதவி கிடைக்கும், புதிய புகழ் உங்களை அலங்கரிக்க போகுது. எதிர்பார்க்காத நேரத்தில் சில மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வரப்போகுதுன்னே சொல்லலாம். தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் கடல் கடந்த வாணிபங்களும் இவர்களுக்கு சாதகமான பலன்களை பெற்றுத்தரும். ஒட்டுமொத்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு 9வது இடத்துக்கு வர்றது ரொம்பவே ஒரு சூப்பரான டைம். அவங்க வாழ்க்கைக்கு ஒரு கோல்டன் பீரியட் இந்த பீரியடை அவங்க நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். வாழ்க்கையில் எதெல்லாம் சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் தொடங்கி பண்ணுங்க. கடவுள் அருளோடு உங்களுடைய வாழ்வு மேம்படும். சூப்பராக சொன்னீங்க சார். கோல்டன் எரா மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க யார்ட்டெல்லாம் பார்த்து இருக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்? தாயினுடைய உடல்நலத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அம்மாவுக்கு அவ்வப்போது சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. டிரைவ் பண்ணும்போது ஜாகிரதையாக பாருங்கள். இரவு நேர பயணங்கள்லாம் போனீங்கன்னா காரை 1க்கு 4 தடவை செக் பண்ணுங்கள். 2 வீலர்ஸ் 1க்கு 4 தடவை செக் பண்ணுங்கள். காத்திருக்கா, பைக்கில் போகும்போது பெட்ரோல் இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறது நல்ல விஷயங்கள்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நேரம் என்ன பண்ணுன்னா, நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் நம்ம குறுக்கில் நாய் வருங்க, நம்ம பார்க்கிங்கில் வண்டி நிறுத்திட்டு போனாலும் கதவு திறக்கும்போது யாரோ ஒருத்தவங்க நம்ம வண்டியில் கோடு போட்டு போவாங்க. இதெல்லாம் நடக்கும். இதில் கவனமாக இருக்கணும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ரொம்ப முக்கியமானது 10ல் கேது இருக்கிறதுனால பதவி பேர் புகழில் சில மாற்றங்கள் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கணும். எந்த விதமான அலிகேஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் நவம்பர் வரைக்கும். இப்போ நவம்பர் மாதம் வரைக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அழுத்தங்களை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் அத்தனை கஷ்டத்தையும் அந்த குரு சரி பண்ணுவார் இவங்களுடைய வாழ்க்கைக்கு. சூப்பராக சொன்னீங்க சார். அதே மாதிரி என்ன தெய்வீக வழிபாடு மூலமா இன்னும் நல்லதெல்லாம் நடக்கும் சார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு அவர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மலையின் மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான், உங்கள் ஊருக்கு பக்கத்தில் மலை மேலே எந்த முருகன் கோயில் இருந்தாலும் சரிதான், அந்த முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி ஒரு 6 அகல் விளக்குகளை ஏற்றி வச்சு அருமுக நாயகனை ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. இந்த 9ஆம் இடத்து குருவால் ஏற்படக்கூடிய அற்புத கோடி பலன்களை அந்த முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பார். சூப்பராக சொன்னீங்க சார். விருச்சிக ராசிக்காரருக்கான குரு பயிற்சி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.